வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் சற்று வித்தியாசமானது, ஆனா மிகவும் முக்கியமானது. நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துல விலங்குகளுக்கும் மனிதர்களைப் போலவே உரிமைகள் இருக்குன்னு தெரியுமா? அல்லாஹ் அவற்றை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக படைச்சிருக்கார். அவைகளும் நம்மைப் போலவே சுவாசிக்குது, பசி தாகம் உணருது, வலியும் உணருது. நம்முடைய பிரியமான நபி முஹம்மத் அவர்கள் விலங்குகள் மேல எவ்வளவு அன்பா இருந்தாங்கன்னு பாருங்க. ஒரு முறை அவர்கள் சொன்ன கதை என்னன்னா, ஒரு மனிதர் தாகத்தால் தவிச்ச ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார். அவர் கிணத்துல இறங்கி தன்னோட செருப்புல தண்ணீர் நிரப்பி அந்த நாய்க்கு குடிக்க கொடுத்தார். தெரியுமா என்ன நடந்துச்சு? இந்த ஒரு நல்ல செயலுக்காக அல்லாஹ் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சுட்டான். எவ்வளவு அற்புதமான விஷயம்! அதே நேரத்துல நபி அவர்கள் விலங்குகளை துன்புறுத்துறது பத்தியும் எச்சரிச்சிருக்காங்க. ஒரு பெண்மணி ஒரு பூனையை சிறைப்படுத்தி அதுக்கு உணவு கொடுக்காமலும் அது உணவு தேடி போக விடாமலும் வச்சதால நரகத்துக்கு போனாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு இதிலிருந்து தெரியுது இல்லையா? சரி, நாம என்னெல்லாம் செய்யலாம்? 1. தெருவுல இருக்கிற விலங்குகளுக்கு உணவு கொடுக்கலாம். 2. குறிப்பா வெயில் காலத்துல பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கலாம். 3. விலங்குகளை வேடிக்கைக்காக துன்புறுத்தக்கூடாது. 4. நம்ம குழந்தைகளுக்கு விலங்குகள் மேல அன்பா இருக்க கத்துக் கொடுக்கணும். நினைவில் வையுங்க, நீங்க ஒரு விலங்குக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வின் அருளை சம்பாதிக்கிறீங்க. இது உங்க இதயத்திலையும் இந்த உலகத்திலையும் அன்பின் விதைகளை விதைக்கிற மாதிரி. நாம மனிதர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் அனைத்து படைப்புகளிடமும் அன்பாகவும் கருணையாகவும் இருப்போம். கேட்டதற்கு நன்றி. நாம எங்கு சென்றாலும் கருணையை பரப்புபவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வஸ்ஸலாம் அலைக்கும்.